ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து என்னதான் நான் வந்து தப்பு செய்யலை, எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், இந்த சட்டம் அப்படின்றது எல்லாருக்கும் சமம் அப்படின்றத விட பணக்காரங்க இருக்காங்க இல்லையா, பணக்காரங்க வசதியானவங்க இவங்க, அதுவும் இல்லாமல் எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல வரல. ஒரு சிலருங்க அவங்க பணத்தை வச்சியோ, அவங்களுடைய பண பலத்தை வச்சியோ, அவங்களுடைய அரசியல் செல்வாக்கை வச்சியோ எப்போவுமே அவங்க தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. முக்கியமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதுலேயும் எல்லாருமே இல்லைங்க. இந்த ராஜேஷ் மாதிரி ஒரு சில கேடு கட்டவங்க அவங்கள மாதிரி ஆளுங்க தான் இந்த விஜய் வந்து பழிவாங்கணுன்ற ஒரு இதில் எண்ணத்தில் இப்போ அவன் மேலே கொலைப்பழியை போட்டு, அதுவும் இல்லாமல் மல்லிதான் இதை பண்ணிட்டு இருந்தா எத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்தவ ஒரே கலரில் 2 மாங்காய் அடிச்சிச்சா சாமி அப்படின்ற மாதிரி இப்போ விஜயை மாட்டி வர்றதுக்கான எல்லா பிளானையும் பண்ணிட்டுருக்கா. அதுவும் இல்லாமல் இந்த பிளானில் விஜய் வந்து வெளியே வரவே கூடாது. நம்ம ஏதோ ஒன்றுக்கு சுறா மீனுக்கு போட்டால் அதில் எறா மாட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ விஜய் மாட்டியிருக்கா. சரி, யாரோ ஒருத்தர் நமக்கு எதிரிங்க லிஸ்ட்டில் ஒன்று குறைஞ்சா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் இருந்துக்கிட்டு என்ன பண்ணலாம், ராஜி இருந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. சரி, இந்த கேஸை கொஞ்சம் பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோனை பண்ணி பேசுகிறா. நீங்கள் எப்படியாச்சும் அந்த விஜயை வந்து அடித்து துவச்சி காய போடணும். அதுவும் இல்லாமல் அவன் அப்படி இவங்க துடிக்கிறது என் காதுக்கு அப்படி இதமாக கேட்கணும். அப்புறமா அவன் வந்துக்கிட்டு சொத்து பத்து எல்லாத்தையும் எனக்கு எழுதி கொடுத்துடணும். நான் இனிமேல் வெளியே வரமாட்டேன், என் அக்காவே எல்லாத்துக்கும் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டா போதும். அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு வேறு அளவே இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா இந்த சொத்து பத்து ஆஸ்தி இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ இந்த இதுக்கு எனக்கு உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக மேடம், உங்களால் எங்களுக்கு நிறைய வேலை ஆகிருக்கு, நான் போய் எது வேணான்னு சொல்லுவேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக தான் நான் நடப்பேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் செய்வேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சரி, நான் சொல்கிறபடி கேளு, அவன் வந்து வாயவே திறக்கக்கூடாது, அவன் என்னால் இது நடக்கலை, நான் கொலை பண்ணலை, இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு சொல்லிட்டு கதையாக விடுவான். அதுக்கெல்லாம் நீ இடமே கொடுக்கக்கூடாது, அவனை வாயவே திறக்கூடாது, நல்லா வாயில் நங்குன்னு வச்சு வாயை கூட உடச்சி விட்ரு, சந்தோஷம். அவன் சாப்பிட்டான் என்ன சாப்பிட்லாம் என்ன அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் அவன் வாயில் வார்த்தை மட்டும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி சொன்னது. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டரும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு பலத்தெல்லாம் காட்டி 3 இல்லை 4 இல்லை 5 லத்தி உடையிற அளவுக்கு அடித்து தூக்கி காயப்படுறாங்க. அதனால் கண் மூக்கு வாய் எல்லாம் விஜய் ரத்தம் வளைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. எதுக்காக என்ன அடிக்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் உண்மையிலே கொலை பண்ணலை, இது எல்லாமே சதி தான் அப்படின்னு சொல்ல நீ தான் அன்றைக்கி ஒத்துக்கிட்டியாப்பா, உன் பொண்டாட்டியை அரெஸ்ட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு நான் தான் கொலை பண்ணேன்னு சொன்னேன், இப்போ என்ன நடிக்கிற அப்படின்னு சொன்னதும் அது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு புரியல. நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அந்த சுரை இறந்ததாக கிடந்தா, ஆனால் அந்த இடத்துக்கு நான் போனதும் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல மல்லி இருந்ததுக்கான அடையாளம் இருந்துச்சு. மல்லி மாட்டிக்கிட்டா அவள் என்ன பண்ணுவா, வெளியே வர முடியாமல் தவிச்சிடுவாளே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த கொலையை பண்ணேன்னு சொன்னேனே தவிர மற்றபடி எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணுன்னா அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணால் தெரியும் அப்படின்னு. நீ கொலையை பண்ணிவிட்டு வேறு யாரோ மாட்டி வரதுக்கு பார்க்குற, அப்படி பார்த்தா அந்த வீட்டுக்கு பால்காரன் இந்த பேப்பர் போடுறவன் அந்த மாதிரி சொல்லிட்டு எவனா வந்து அவனும் கொலை பண்ணான்னு சொல்லிடுவியா, எல்லாத்துக்கும் இது இருக்குது. நீ இந்த கேஸ்லேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நீ இப்படி ஒரு வேலையை பார்க்குற. அதுவும் இல்லாமல் அதுக்காக தான் நீ இந்த இது கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்க பார்க்குற, இந்த கேஸையும் திசை திருப்ப பார்க்குற. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்குற ஆள் நாங்கள் கிடையாது. நீ வந்து எங்களுக்கு ஏற்கனவே காது குத்திட்டு இருக்க, அதை குத்தணும்னு நினைக்காத. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் உன்னை வெளியே விட்டால் கண்டிப்பாக நீ எத்தனை பேரோட உயிரை காவு வாங்குவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து விஜய்க்கு ஸ்ட்ராங்கான இதை கொடுக்குறாரு. அதனால நம்ம விஜய் வந்து வாயை திறக்க முடியாமல் திணறி போய் நின்றுட்டுருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணமான ராஜேஸ்வரியை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமாக மல்லி வந்து இந்த ராஜேஸ்வரி தான் இது எல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் ஆதாரம் அப்படின்ற ஒன்று இல்லாததுனால பொறுமையாக தான் இருக்காங்க. நம்ம இப்போதைக்கு எதையும் பண்ண முடியாது அப்படின்றதுனால. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாமே இப்போ விஜய்க்கும் சரி மல்லிக்கும் சரி எதிராக இருக்கிறதுனால எல்லாத்தையும் அனுபவிச்சுதாகணும். இல்லைன்னு வச்சுக்கோயேன், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது. இந்த ஒரு சில வேலைக்கு போகிற இவங்களெல்லாம் நம்பவே முடியாதுங்க. ஏன்னா பொண்ணுங்களை பார்த்தோன்னே அப்படியே மயங்கி சிரித்து பேசுவானுங்க. ஆனால் வீட்டில் என்னதான் பொண்டாட்டி இருந்தாலும் அவளை கண்டுக்கவே மாட்டானுங்க. அப்படி இருக்கிறவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. இனிக்க பேசி உங்களை ஏமாற்றி விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் முள்ளு மேலே சேலை பட்டாலும் சரி, சேலை மேலே முள்ளு பட்டாலும் சரி, சேதாரமும் சேலைக்கு தான். அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இருந்தால் எல்லாருக்குமே சந்தோஷம். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள்.